மலேசியாவுக்கு எப்போவுமே பகலில் போகிறோம், நைட்லேயும் போய் பார்ப்போம். அப்படி எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனோங்க. கரெக்டாக வீட்டிலேருந்து 8 மணிக்கு போனோம். மலேசியா போய் ஒரு 10 மணிக்கு நல்லா கரெக்டாக எங்களுடைய ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் இந்த பிளாட் புக் பண்ணியிருந்தது 3 நாளைக்கு புக் பண்ணியிருந்தோம். சிங்கப்பூர் டாலருக்கு $100 ஆச்சு 3 நாளைக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன், டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் கீழே ரொம்ப பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நடந்து போகிற தூரத்துலேயே பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது, ஷாப்பிங் சென்டர் இருக்குது, மால் இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இந்தியன் ஃபுட்டு, காஃபிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப இல்லாட்டா ஃபுட்டுக்காக ரொம்ப டாக்ஸி பிடிச்சி போகிற மாதிரி அப்படி இப்படி இருந்திருக்கு. ஆனால் இந்த ஏரியா மாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப கூட்டம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா இந்த கடற்கரையில் குளிக்கக்கூடாது, அலோடு இல்லை. ஆனால் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி போய் பசங்களை மணலில் விளையாட விட்றாந்தா ஓகே தான். இங்கே எனக்கு பிடிச்சதே கீழே இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இருக்குதுங்க. மட்டன்லேருந்து சிக்கன், மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே அங்கே வாங்கி நம்ம அங்கேயே ரூம்லையும் குக் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம புக் பண்ணியிருக்க ரூமில் பாத்திரத்துலேருந்து எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம தமிழுடைய மசாலா எல்லாமே, இந்தியன் மசாலா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி 3 days ஜேபியில் என்ஜாய் பண்ணணும், ரொம்ப வேணாம், தூரத்தில் வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ரொம்ப பெஸ்ட்டான இடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.